வணக்கம். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயக்குமார். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு. பட் எனக்கு சுகர் வந்து நான் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக டேப்லெட் கண்டினியூ பண்ணி தான் அவங்க ஃபுல்லாக டேப்லெட் சாப்பிட்டு அவங்க சொல்லிட்டாரு. நானும் ஒரு 3 மாதம் சாப்பிட்டு தான் இருந்தேன். பட் இருந்தாலும் வந்து எனக்கு கண்டினியூ டேப்லெட் சாப்பிட்றது என்னோட இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது உடன்பாடு இல்லை. சரி, நான் போய் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வினோத்குமார்னு அவர் சாம்சங்கில் வேலை செய்கிறாரு. நான் அப்படியே சொன்னேன். அவர் என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு இடத்துக்கு சாப்பிட்டுட்டு இருக்கா ஒரு ஃபுட்டு ஏன்னாவா சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் உனக்கு சுகர் இருக்காது நீயே பார்த்தோம்னா சொல்லி அவர் தான் கூப்பிட்டு வந்தார். ஃபஸ்ட்டு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்புறம் நான் ஒரு 3 நாள் சாப்பிட்டேன். 3 நாள் சாப்பிட்டுட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நான் ஒரு 1 வீக் மாத்திரை போட்டு சாப்பிட்டேன். ஒரு 1 மந்த் மாத்திரை கூட இந்த ஃபுட்டை சாப்பிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே தெரிஞ்சு போச்சு. என் உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுகர் கண்டென்ட் எல்லாமே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தெரிஞ்சுது. எனக்குள்ளே ஒரு எனர்ஜி கிடச்சிது. பட் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன் அந்த ப்ராடக்ட். சாப்பிட நான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் எனக்கு அதிகமாக இருந்தது. உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டா இருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் உள்ளே தான் இருந்தேன். நம்ம எப்படி சொல்றதுன்னா, உங்களுக்கு எப்படி சாப்பாடு சாப்பிடணும் தெரியாம கரெக்டாக மெடிக்க சாப்பிட்டு ஹெல்த் கண்டிஷன் இதாகிட்டு ஒரு நல்ல ஃபுட்டு எனக்கு கிடைக்கல. இங்கே வந்தோடனே எனக்கு நல்ல ஃபுட்டு கொஞ்சம் கிடைச்சதுனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, இப்போ எனக்கு சுகரே கிடையாது. சிம்பிளா சொன்னா அதான் சொல்லணும். ஓகே, ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருந்தது சுகர்? ஸ்டார்டிங்ல வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 280 300 சம்திங் தான் இருந்தது. பட் இருந்தாலும் வந்து எனக்கே அது வந்து ரொம்ப ஒரு இந்த வயசுல சுகர் வந்துச்சு அப்படின்னு எங்க அம்மாவுக்கு மட்டும் தான் தெரியும். என் ஃபேமிலி வேற யாருக்குமே அந்த விஷயமே தெரியாது. வந்து நான் ஸ்டார்டே பண்ணல. ஆனா கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் டேப்லெட் சாப்பிட்டு தான் இருந்தேன். சுகர் அதே லெவல் 280 250 இந்த லெவலில் தான் இருந்துட்டே இருந்ததே தவிர எனக்கு அப்புறம் ரொம்ப ஒரு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப இஷ்யூ ஆயிடுச்சு. ரொம்ப இஷ்யூ ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து ஒரு சின்ன கட்டி மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் என்னோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் தான். நான் வந்து பைக் ஓட்டிட்டு தான் போவேன், பைக் ஓட்டிட்டு தான் வருவேன். ஸோ அதனால எனக்கு ஹீட் அதிகமாகி என் பாடி ஃபுல்லாகவே வந்து இந்த சொல்லுவாங்க ரவுத்ரண்ட் ஒன்று சொல்லுவாங்க, அது வந்துச்சு எனக்கு. அது டாக்டர்கிட்ட போயிட்டு 50 days கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நான் என் ஃப்ரெண்டுக்கிட்டே சொன்னேன். என் ஃப்ரெண்டு தான் சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்து என்ன பண்ணாரு. நான் ஒரு 8 மாசமா சாப்பிட்டு இருக்கேன். 8 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என் பையில சுகரே சுத்தமாக எனக்கு இல்லை. சுகர் சுத்தமாக இல்லை. அந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் எனக்கு வந்ததே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா என்னை பார்த்து என் சிஸ்டர்ஸ் 2 பேர் வந்தாங்க. ஏன்னா இப்போ தெரியுங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ரொம்ப குண்டா இருந்தது, இப்போ ரொம்ப ஒல்லியா இருக்காது. இன்னும் ஒரு 10 வருஷம் பின்னாடி போன மாதிரி ஆயிட்டேன். 10 வருஷம் பின்னாடி போனா எவ்வளோ முடியும் அந்த மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே கேட்டு 2 சிஸ்டர் வந்தாங்க. அவங்களும் இப்போ அந்த ஃபுட்டு சாப்பிட்டு இருக்காங்க. எங்க அம்மா வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஹாஸ்பிட்டல்ல வந்து உடம்பு சரியில்லாம அந்த சுகர் அதிகமாகி அவங்களுக்கு அந்த வெள்ளையணுக்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சிவப்பு அணுக்கள் அதெல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகி 5 லட்ச ரூபாய்க்கு நான் செலவு பண்ணேன் அம்மாவுக்கு. பட் அதெல்லாம் செலவு பண்ணி கிளியர் பண்ணி கொண்டு வந்தோம். பட் இருந்தாலும் பட் அவன் அந்த நார்மல் கண்டிஷன் மட்டும் போடுறோம். அவங்க வந்து கூட பார்த்தீங்கன்னா சமையல் செய்யும்போது ஸ்டூல் போட்டு தான் செய்வாங்க. அப்பாஞ்சி அப்படிதான் இருந்து அவனை நான் சொல்லி இங்கே கூப்பிட்டு வந்து சாப்பிட்டாங்க. இங்கேயே ஒரு 3 நாள் சாப்பிட்டாங்க. பட் அவங்களுக்கு இப்போ சுகர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னை விட எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து இப்போ எப்படி சொல்றது, ஃபர்ஸ்ட் ஸ்டூல் போட்டு செஞ்சது அவங்க எதுவுமே கிடையாது. அவங்களே வந்து ஒரு சின்ன பொண்ணு மாதிரி சமையல் செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதுவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சூப்பர் சூப்பர். எனக்கு வந்து அம்மா கிளியர் ஆனது ரொம்ப 5 லட்ச ரூபா செலவு பண்ணி முடியாதது இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டு எங்க அம்மா கிளியர் ஆகுது. இப்போ கூட எங்க அம்மா தான் சொல்றாங்க. எங்க அம்மா சொல்லி எங்க அண்ணன் அவங்க எனக்கே தெரியாம அவங்க ஒரு 3-4 பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க இந்த சென்டருக்கு. அதனால எப்பவுமே வந்து இந்த ஆர்ஜே வெல்னஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 days வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நான் சொல்லுவேன். பட் ஆனா அது எப்படின்னு தெரியல. நீங்க வந்து அதை உணர்வீங்க, அவ்வளவுதான். நம்ம ராணி கணேஷ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சூப்பரா பண்றாங்க. சொல்லித்தர இது எல்லாமே எல்லாமே நல்லா அப்படி சொல்றது சூப்பரா இருக்கு. நீங்க வாங்க ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. 3 days ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு தெரியும். நான் வந்து என் ஃப்ரெண்டு சொல்லி நான் வந்தேன். நான் சொல்லி 4 பேர் இருந்தாங்க. நீங்க வந்தீங்கன்னா 3 நாள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது சுகரோ இல்லை வந்து ஃபேட் ரொம்ப அதிகமா இருக்கு, இல்லை ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணணுமோ எதுவாக இருந்தாலும் சரி நீங்க வந்தீங்கன்னா கிளியர் ஆகலாம். 3 daysலயே உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டா உங்களுக்கு ஃபுல் ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். நீங்க ஒரு 3-4 பேர் நீங்க வந்து சொல்லுவீங்க. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, சப்போஸ் யாரும் அந்த வீடியோ பார்ப்பீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. பாக்குறவங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். யாரா ஒருத்தர் வந்து அந்த உங்களால எனக்கு ஒரு எப்படி சொல்றது ஒரு பிளெஸிங் கிடைச்சா எனக்கு சந்தோஷம் தான். உங்களால ஒரு 2-3 பேருக்கு இந்த உங்களுடைய பெனிஃபிட், நீங்க பெனிஃபிட் அடைஞ்ச மாதிரி ஒரு 2-3 பேர் பெனிஃபிட் அடைஞ்சா நீங்க ஹாப்பி ஆவீங்க அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்றீங்க. அதுதான் நான் சொல்றது. எங்க அம்மாவோட ஹாப்பினஸ் வந்து நீங்க இப்ப உங்க அம்மா இருப்பாங்க, உங்க அப்பா இருப்பாங்க, தாத்தா பாட்டி யாராலும் இருப்பாங்க. பட் அவங்க ஃபேஸ்ல நீங்க ஒரு ஹாப்பினஸ் பார்க்கணும்னா இங்க வந்து பார்க்கணும்.
பட் இப்போ எனக்கு 10 வருஷம் பின்னாடி போன மாதிரி ஆச்சு. இப்போ எங்க அம்மாவுக்கு 10 வருஷம் பின்னாடி போன மாதிரி தான் ஆயிடுச்சு. வந்தீங்கன்னா வித் கண்டிஷன் நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். நன்றி. ஓகே, தேங்க்யூ.